ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருடிகளே சரணம், ஜீயர் திருடிகளே சரணம். எம்பெருமானிடத்திலே நாம் எந்த பிரார்த்தனையும் வேண்டுதலையும் பண்ணுவதில்லை. இது நம்முடைய ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே ஒரு முக்கியமான கொள்கை. எதையுமே நாம் அவனிடத்திலே கேட்கக்கூடாது. ஆனால் மோட்சம், பரமபதத்தை அடைவது, அதை நாம் கேட்கலாமா என்று ஒரு கேள்வி. அதற்கு இப்பொழுது விடையை பார்க்கலாம். மோட்சம் என்றால் என்ன என்பதை முதல்ல புரிந்து கொள்ள வேண்டும். மோட்சம் என்றால் பரமபதத்தை சென்று அடைந்து அங்கே பகவானுக்கும் பிராட்டிக்கும் நித்திய கைங்கரியம் பண்ணுவது. அதுதான் நம்முடைய சம்பிரதாயத்திலே மோட்சம் என்று சொல்லப்படுகிறது. ஒரு ஆத்மாவானவன் இந்த சம்சாரத்திலே அனாதி காலம் கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு பல பிறவைகளை எடுத்து உழன்று வரும் பொழுது பகவத் கட்டாட்சத்தினாலேயும் ஒரு பாகவத கட்டாட்சத்தினாலேயும் அவனுக்கு இந்த மோட்சத்திலே ஆசை ஏற்பட்டு ஒரு ஆச்சாரிய சம்பந்தம் ஏற்பட்டு அதன் மூலமாக தன்னுடைய உண்மையான தன்மையை, ஸ்வரூபத்தை தெரிந்து கொள்கிறான். எது உண்மையான ஸ்வரூபம்? அடிமைத்தனம், சேஷத்துவம். இந்த ஜீவாத்மாவனுடைய தன்மை அடிமையாக இருப்பது. அடிமையாக இருப்பவன் என்ன பண்ண வேண்டும்? அவனுடைய இயற்கையான செயல்பாடு என்னவாக இருக்க வேண்டும் என்றால் தொண்டு பண்ணுவது. யாருக்கு தொண்டு பண்ண வேண்டும்? பகவானுக்கு தொண்டு பண்ண வேண்டும். ஏன் அவனுக்கு பண்ண வேண்டும்? அந்த பகவான் தான் நமக்கு தலைவன். நாம் அடிமை. யாருக்கு அடிமை? பகவானுக்கு அடிமை. அப்ப பகவானுக்கு தொண்டு பண்ண வேண்டும். பகவானுக்கு தொண்டு பண்ணால் மட்டும் போதுமா என்றால் பகவானுக்கு மிகவும் பிடித்தவர்களான பாகவதர்களுக்கும் தொண்டு பண்ண வேண்டும். அது எங்க பண்றது? இந்த உலகத்திலேயே பண்ணலாம். ஆனால் இங்கே தடைகள் வருகின்றன. நமக்கு பல சமயங்களிலே பலவிதமான தடைகள் இந்த உலகத்திலே கைங்கரியம் பண்ணுவதற்கு ஏற்படுகின்றன. அந்த தடையெல்லாம் நீங்கி நித்தியமாக நம்முடைய உண்மையான தன்மைக்கு ஏற்ற பகவத் கைங்கரியத்தை எங்கே பண்ணுவது என்றால் அது பரமபதத்திலே தான் விடாமல் தொடர்ந்து எல்லா சமயத்திலையும் பண்ண முடியும். அதனாலே தான் நாம் பகவானிடத்திலே நித்திய கைங்கரியத்தை, பரமபதத்தை அடைந்து அங்கே எம்பெருமானுக்கும் பிராட்டிக்கும் எப்பொழுதும் நித்திய கைங்கரியம் பண்ணுவதை விடாமல் பிரார்த்திக்கிறோம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருடிகளே சரணம், ஜீயர் திருடிகளே சரணம்.